கூடாரம் என்பது என்ன? தேவன் மனிதரை சந்திக்கிற இடம். ஆண்டவர் எங்கே நம்முடைய தாசர்களை சந்தித்தாரோ இங்கே பலிபீடத்தை கட்ட சொன்னார். அவர்கள் கட்டின பலிபீடத்திலே அவர் அக்னியாய் உலா வந்தார். முந்தைய நாட்களில் உங்களை உடைத்திருக்கலாம், உங்களை தகர்த்து போட்டிருக்கலாம். எதையெல்லாம் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில தகர்த்து போட்டானோ கர்த்தர் இந்த வருஷம் மறுபடியும் கூட்டி சேர்த்து உங்களை இஸ்ரவேலாய் மாற்றப் போகிறார். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். யாராவது ஒரு ஆமேன் சொல்லு. கர்த்தர் எழுந்தருளி இருந்தால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். Let the Lord arise and the enemies be scattered. சங்கீதம் 68:1 சொல்லுகிறது, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். சொல்லுங்களாமே. அப்போஸ்தலர்களாக பெரிய சங்கங்களின் முன்பாக நின்று நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று எருசலேமை பார்த்து பேசின அவர்கள் எங்கே? அந்த குரல் மறுபடியும் ஒலிக்க போகிறது. கர்த்தருடைய ஆலயம் அவருடைய பர்வதத்தின் மேல் கட்டப்பட போகிறது. இந்தியாவிலே தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. இந்தியாவிலே இயேசுவே தேவன் என்கிற முழக்கம் கேட்கப்பட போகிறது. மறுபடியும் கட்டப்பட வேண்டிய பலிபீடம், மறுபடியும் கட்டப்பட வேண்டிய கூடாரம். கூடாரம் என்பது என்ன? What was the tabernacle? கூடாரம் என்பது தேவனை சந்திக்கிற இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கூடாரம். It is the tent of the meeting where God said, I will come and I will meet you. தேவன் மனிதரை சந்திக்கிற இடம். டாபர்னக்கிள் என்றால் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற அவருடைய வாக்குத்தத்தம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அவர் வாசம் பண்ணுவதற்காக தெரிந்து கொண்ட இடம்தான் கூடாரம். அந்த கூடாரம் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது. அந்த கூடாரத்தை நான் மறுபடியும் எடுத்து நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 18:30 வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு இஸ்ரவேல் என்கிற பெயர் இருப்பதா? முந்தைய நாட்களில் உங்களை உடைத்திருக்கலாம், உங்களை தகர்த்து போட்டிருக்கலாம். எதையெல்லாம் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில அவன் தகர்த்து போட்டானோ கர்த்தர் இந்த வருஷம் மறுபடியும் கூட்டி சேர்த்து உங்களை இஸ்ரவேலாய் மாற்றப் போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேல். கர்த்தர் இந்த வருஷம் சபைகளை ஒன்றாய் இணைத்து இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும்படி கூடாரத்தை மறுபடியும் ஒன்னா சேர்த்து எழுப்பி நிக்க வைக்க போறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Your name shall be Israel. என்னைக்கு கூட்டி சேர்க்கப்பட்டதோ அன்றைக்கு அந்த பெயர், அந்த பலிபீடம். இன்னைக்கு கர்த்தருடைய பலிபீடம் கட்டாமல் இருப்பதனால்தான் பாகால் பலிபீடங்கள் தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, பல பலிபீடங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எலியாக்கள் எங்கே? ஜனங்களை ஒன்று சேர்த்து பார்வோனிடத்திலே போய் நின்ற மோசேக்கள் எங்கே? ஜனங்களை இணைக்கிற தேவ பிள்ளைகள் எங்கே? தகப்பன்மார் எங்கே? Where are the fathers?
ஆனா கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எலியாவின் தேவன் எழும்புவார், எரேமியாவின் தேவன் எழும்புவார். அப்ப எரேமியா சொன்னார், ஒரு நாள் சிறைப்பட்டு போகும்போது உனக்கு தெரிந்து கொள்ளுவாய், நான் கர்த்தருடைய நாமத்திலே பேசினேன். தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கினி இறங்கி வர போகிறது. பரலோக அக்கினி. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். யாராவது வைராக்கியமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எங்கே நம்முடைய தாசர்களை சந்தித்தாரோ அங்கே பலிபீடத்தை கட்ட சொன்னார். அவர்கள் கட்டின பலிபீடத்திலே அவர் அக்னியாய் உலா வந்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே வெட்டப்பட்ட துண்டங்களின் நடுவிலே அக்னியாய் அவர் கடந்து வந்தார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ பெத்தேலுக்கு திரும்பி போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு என்றார். 7ஆம் வசனம் சொல்லுது, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். Altar was the priority. பலிபீடம் ஆசரிப்பு கூடாரத்தில் மிக முக்கியமான இடம். ஒரு பலிபீடம் தேவனை சந்திக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி, மகிமை, அக்கினி மயமான நாவுகள், பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, மகிமையின் தேவனாக. பாகாலின் கூடாரமா கர்த்தருடைய கூடாரமா? எந்த கூடாரம் நிக்கும் நினைக்கிறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கூடாரம் சொல்றவங்க சத்தமா சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம். இன்னும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம். பலிபீடம். இந்த பக்கம் கர்த்தருடைய பலிபீடம், அந்த பக்கம் பாகாலுடைய பலிபீடம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்முடைய தேசத்தில் வந்திருக்கிறோம். ஒரு பக்கம் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்தி பலி செலுத்துற நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம். கர்த்தருடைய பலிபீடத்துக்கும் பாகால் பலிபீடத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், அந்த பலிபீடத்தில் அக்கினி மனிதர்களால் வைக்கப்படுகிறது. இந்த பலிபீடத்தின் அக்கினி கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த பலிபீடம் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12-13 சொல்லுகிறது, பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகல் ஆகாது. இந்த தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப கட்டுவார்னு சொல்றாரு. இந்த தாவீதின் கூடாரத்தில் அப்படி என்னங்க இருக்குது? லேவியராகமம் 6:12-13. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். சரி, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? அப்படியானால் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி 24/7 எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? இதைதான் கர்த்தர் நம்முடைய தேசத்திலே இப்பொழுது சபையிலே எதிர்பார்க்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அல்ல, ஒவ்வொரு சபையிலும் பலிபீடத்தில் அக்கினி இரவும் பகலுமாய் எரிந்து கொண்டே. 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியது இருந்தபடியினால் மற்ற வேலைக்கு நீங்களாகி தங்கள் அறைகளில் இருந்தார்கள். தாவீதின் கூடாரத்தினுடைய மகிமை என்ன? இது எப்போதாவது வந்து போகிற கூடாரம் அல்ல, இது எப்போதும் திறந்திருக்கிற கூடாரம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மோசேயுடைய கூடாரத்துல எல்லாரும் உள்ள போக முடியாதுங்க. இந்த மோசேயுடைய கூடாரத்தின் படத்தை பாருங்க. எல்லாரும் உள்ள போக முடியாது. அவர்களை தடுக்க பல நிலைகள் இருக்கிறது. ஆனால்
இங்க பாருங்களேன், இந்த கூடாரத்துல வெளிப்பிரகாரத்துல நிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், உள் பிரகாரத்துல நிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அதுக்கு பிறகு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அதுக்கப்புறமா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருமே போக முடியாது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆசாரியன் மட்டுமே போகணும். அதுவும் வருஷத்துக்கு ஒரே முறை. அந்த தெரியுது பாத்தீங்களா, அந்த வயலட் கலர் திரைச்சீலை உள்ள அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக போய் நிற்க யாம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரே ஒரு அந்த யாம் கிப்பூர் முடிந்த பிறகு, பாவ நிவர்த்தியின் நாள் முடிந்த பிறகு கூடார பண்டிகை என்று ஒன்று ஆரம்பிப்பார்கள். அந்த கூடார பண்டிகை கர்த்தருடைய ஜனங்களின் விடுதலையை கொண்டாடுவதற்காக ஆண்டவர் எப்போதுமே நமக்கு ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். என்னவென்றால், நம்ம கத்தினாலும் நம்ம ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நமக்கு இன்றைக்கு கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஒரு பந்தியை ஒரு பந்தியை ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சபைகளாகிய நமக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நான் உனக்காக பந்தியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் உனக்காக பந்தியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பந்தி ஆயத்தமா இருக்கிறது. தாவீதின் கூடாரம் இந்த மோசையுடைய கூடாரத்தை விட சிறப்பானதாக இருந்தது. தாவீது கூடாரத்திலே பல தடைகள் இல்லை, தோள்களிலே தூக்கி கொண்டு வந்தார்கள். எல்லாரும் வந்து ஆராதிக்கத்தக்கதாக அந்த கூடாரம் திறந்திருந்தது. அதுல பாருங்க, எல்லாம் ஏராளமான ஜனங்கள். இது ஒரு சைடு போட்டோ தான், கொஞ்சம் யோசித்து பாருங்க. 4000 பேர் வாசல் காக்கிறவர்கள், 4000 பேர் ஆராதனை வீரர்கள், 288 பேர் நிபுணர்கள், தீர்க்கதரிசிகள், இசை வாசிப்பதில் தேர்ந்தவர்கள். ஒரு காரியம் சொல்றேன், நீங்க கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க. தாவீதின் கூடாரம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன் சொல்லுகிறேன்? தாவீது அமைத்த அந்த கூடாரம் 33 வருடமாக டே அண்ட் நைட் துதித்துக் கொண்டே இருந்தது, ஆராதித்துக் கொண்டே இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வயது 33 ஆண்டுகள். இயேசு கிறிஸ்துவே அந்த கூடாரம் என்பதற்கு அடையாளமாய் the tabernacle of David was worshipped day and night. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த தாவீதின் கூடாரம் செட்டப் பண்ணப்பட்ட பிறகு அமலேக்கியரோ, மோவாபியரோ, ஏத்தியரோ, தெர்மத்தியரோ, பாரசீகரோ, எந்த ஐட்ஸும் பாரசைட்ஸும் இஸ்ரவேலை கான்கர் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க எல்லாம் மலைக்கு மேல வரும்போது இந்த பாடுகிறவர்களுக்கு, ஆராதிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஏன்னா இவர்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியும், கர்த்தர் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் யோசுவா கிட்ட சொன்னார்ல, யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவை வீழ்த்துவதற்கு அவர் சொன்னார், நீங்கள் 7 நாள் சுற்றி நடங்கள், அப்பொழுது கடைசி நாள்ல 7 முறை எக்காலங்களை ஊதும் போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்க கடவார்கள். எக்காலத்தை ஊது, ஜனங்கள் ஆர்ப்பரிக்க. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, பேட்டர்ன், மாதிரி. பாருங்களேன், நான் ஒரு ஷூ போட்டிருக்கிறேன், இந்த கேமரா இருக்குது, இந்த ஸ்பீக்கர் இருக்குது, இந்த ஃபேன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன் கரெக்டா போட்டுட்டா அதே பேட்டர்ன்ல நிறைய போட்டுடலாம். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு?
அதுக்கு தான் ஒரு மாதிரிய நம்ம எல்லாருக்கும் காண்பித்து, கடைசி நாட்களில் என் மகிமை இறங்கி வாசம் பண்ணத்தக்கதாக நான் தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பி ஒரு பேட்டர்ன், இதே மாதிரி 24 மணி நேரம் 7 நாளும் 31 நாட்களும் 365 நாட்களும் என்னை ஆராதிக்கிற இடத்தை யாத்திராகமம் 25 அதிகாரம் 40 வசனத்திலே கர்த்தர் தெளிவாக சொன்னார், மலையில் காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. 24/7 என்பது இரவும் பகலும் கர்த்தரை ஆராதிக்கிற, அதற்கு பேர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இன்னும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 8 வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும், they had 6 wings and was covered with eyes all around, சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. சரி, அவைகள் என்ன செய்தது? அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. என்ன செய்து கொண்டிருந்ததாம்? இரவும் பகலும். இப்ப யோசித்து பாருங்களேன், இந்தியாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் 543 பாராளுமன்ற தொகுதிகளில் 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர். கைகளை உயர்த்தி பாடலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 8 வசனத்தை அப்படி வாசித்தோமே. வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 8 வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும், இப்போ 24 மூப்பர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும், தங்கள் சுரமண்டலங்கள் என்பது ஆராதனையை குறிக்கிறது. அடுத்தது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிரம்பிய பொற்கலசத்தையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஆமென். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீர். நாங்கள் பூமியிலே அடிமையா இருக்க மாட்டோம், நாங்கள் அரசாளுவோம். பாத்திர நீரே, சொல்லுங்க பாப்போம். இயேசுவே நீ பாத்திர நீரே, இயேசுவே இயேசுவே உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் தெய்வமில்லை, உம்மை போல தேவமில்லை, உம்மை போல் தெய்வமில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? 24/7 சுரமண்டலங்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கம், ஆராதனை, ஜெபம்.
ஆராதனையும் ஜெபமும் ஒரு டெட்லி காம்பினேஷன். பவுலும் சீலாவும் அவர்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டு தலைகீழாய் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து பாடி துதி செய்ய தொடங்கின போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் இந்த இரவு இந்தியாவின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அசைப்பாராக, சபையை விடுவிக்கும்படி. அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சடுதியில நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாரும் துதிக்க போகிறோம், அந்நிய பாஷையில ஜெபிச்சுக்கிட்டே இருக்க போறோம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்த போகிறார். ஏசாயா 62 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.